வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம். மூலிகை மகத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் தினந்தோறும் வெவ்வேறு வகையான மூலிகைகளை பற்றியும் அதனுடைய சிறப்பு அம்சங்கள், மருத்துவ பயன்கள் பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மூலிகை முக்காவேலை. இந்த முக்காவேலையினுடைய மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதனுடைய வேர், இலை, பட்டை இவை அனைத்துமே நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் தான். இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய வாத சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்தக்கூடியது. அதாவது வாத கோபம் என்று சொல்லுவார்கள். அந்த வாத கோபத்தை தணிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. வாதத்தினால் வரக்கூடிய சுரம், காய்ச்சல், தலைவலி, கபசுரம், நடுக்கு சுரம், குளிர் ஜுரம் போன்ற நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதே போல் நம்மளுடைய உடலில் நீர்த்தன்மையை குறையாமல் பார்த்து கொள்ளக்கூடிய தன்மை வாய்ந்தது. உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடியது. தாது வெப்பத்தை தணித்து தாது அழுகலை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு சிறந்த மூலிகையாகும். நம்மளுடைய மனித குலத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆரம்ப கட்டத்து முதலே, அதாவது இயற்கையினுடைய விதி முதுமை. இந்த முதுமை இளமையிலேயே வந்துருச்சுனாக்கா அதனுடைய கஷ்டம் நமக்கு வந்தவர்களுக்கு தான் உணர முடியும். அந்த இளமையில் முதுமை என்பது தோல் சுருக்கத்தின் மூலமாகவும், கண் பார்வை மங்குதல் காரணமாகவும், செவித்திறன் குறைவதன் காரணமாகவும், முடி நரைப்பதன் காரணமாகவும், தலை வழுக்கை விழுதல், உடல் தளர்ச்சி அடைதல், கூன் விழுதல் போன்ற காரணங்களால் நம்முடைய உடல் முதுமையை எட்டிவிட்டது என்பதை நாம் உணர முடியும். அப்போ இந்த இளமையிலேயே முதுமை வந்துருச்சுனாக்கா அது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான விஷயங்கிறத நாம் எல்லோரும் உணர்ந்திருப்போம். அப்போது இந்த நம்மளுடைய ஆரம்ப கட்டத்திலேயே நமக்கு வருகின்ற சிறு சிறு உபாதைகளை எல்லாம் நாம் தடுத்து நிறுத்தி கொண்டால் இந்த இளமையில் முதுமையை நாம் வென்றுவிட முடியும். அதாவது சித்தர் பெருமக்கள் சாகா கலையவே நமக்கு உணர்த்தி விட்டு போயிருக்கின்றார்கள். அதாவது மரணத்தை வென்று வாழும் வாழ்க்கையை நமக்கு தெரிவித்து சென்றிருக்கின்றார்கள். இன்றைக்கி அந்த மரணத்தை எல்லாம் வென்று வாழ முடியுமான்னு தெரியல. முடிந்த வரைக்கும் இளமையில் முதுமை வராமல் நம்மை நாம் பாதுகாத்து கொள்வதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கின்றது. அதைத்தான் இந்த உடல் நலம், மனநலம், சமூக நடத்தை மூலமாக நம்மளுடைய வயது மூப்பையாவது நாம் குறைத்து கொள்ள முடியும். இப்போ ஒருவருக்கு நோய் இருக்கிறது என்று தெரிந்த உடனேயே அவர்களுக்கு பயம் தொற்றிக்கொள்ளும். என்ன பயம்? மரண பயம். உடனே அவங்க பயந்துடுறாங்க. அந்த பயம் வந்ததுனாலே அவர்களுக்கு அந்த நோயினுடைய வீரியம் அதிகரிக்கும் பொழுது அவர்களால் எந்த இயக்கமும் செய்ய முடியாது. அதுதான் அந்த கோபம். அதைத்தான் அந்த வாத கோபம் என்று சொல்கின்றார்கள். மனத்தளர்ச்சி, மனச்சோர்வு ஏற்படும் பொழுது மாரடைப்பு போன்ற நோய்கள்லாம் வருது. சமூக நடத்தையின் காரணமாக நம்மளுடைய முதுமை விரைவில் நம்மை ஒட்டி கொள்ளும். சமூக நடத்தை என்று சொன்னால் இயற்கையான உணவை நாம் மறந்துட்டோம். நமக்கு தூய்மையான காற்று கிடைக்கிறது கிடையாது, தூய்மையான நீர் கிடைப்பதில்லை. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நாம் வாழும் பொழுது சுவாச கோளாறுகள் நமக்கு தானே ஒட்டி கொள்கின்றது. அதன் காரணமாக அலர்ஜி வந்துடுது. தோல் நோய்கள் வருவதற்கும் அது ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. அப்போது இயற்கையை கெடுத்து நாம் வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் சீர்கெட்டு விடுகின்றது. அதனால் முடிந்த வரைக்கும் நாம் இயற்கையோடு ஒன்றி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். முடிந்த வரைக்கும் இயற்கையான உணவுகளை நாம் உண்ண வேண்டும். அதாவது சத்துள்ள ஆகாரங்களை நாம் உண்ண வேண்டும். சத்துள்ள ஆகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிகப்படியாக நீர்ச்சத்துள்ள காய்கறிகளை சாப்பிட வேண்டும், நீர்ச்சத்துள்ள பழங்களை சாப்பிட வேண்டும், நார்ச்சத்து உள்ள கீரைகளை நாம் அதிகப்படியாக உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த முக்காவேலை கீரையை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய உடலுக்கு தேவையான நார்ச்சத்து அதிகப்படியாக இதில் கலந்துள்ளது. அதனால் நம்மளுடைய தசைகளில் ஏற்படக்கூடிய வலிகளை போக்கக்கூடியது, தசைகளுக்கு நல்ல வலுவூட்டக்கூடியது, எலும்பு பகுதிகளுக்கும் நல்ல வலு சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை இந்த முக்காவேலை மூலிகை. இந்த முக்காவேலை கீரை பார்த்திங்கன்னா அதிகப்படியான நார்ச்சத்து மிகுந்த ஒரு சிறந்த மூலிகையாகும். இந்த நார்ச்சத்து மிகுந்த மூலிகை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய பசியின்மையை போக்கக்கூடியது. அதாவது நமக்கு சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா பசியே எடுக்காது. ஒரு 4-5 தினங்களுக்கு கூட பசிக்காமலே இருந்துருவாங்க. அவர்களுக்கு அந்த பசியை தூண்டக்கூடியது. பசி இல்லைன்னா என்ன ஆகும்? சாப்பிட்லன்னா உடம்பு சோர்வடைஞ்சிடும், அவர்களுடைய அக உறுப்புகள் இயங்காமல் நின்றுவிடும். அப்போ அது போன்ற காலகட்டங்களில்
இந்த மூலிகையை பயன்படுத்தி அவர்களுடைய பசியின்மை போக்கிக்கலாம், வறட்சியை போக்கிக் கொள்ள முடியும். ஏன்னா இது நீர்ச்சத்து நிறைந்த ஒரு மூலிகை. அதனால் அது அந்த வறட்சியை போக்கும், சருமத்தின் மீது உள்ள வறட்சியையும் போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இந்த சருமத்தினுடைய வறட்சியை நம்ம நீக்கணும்னாலே சருமத்தின் மீது வரக்கூடிய படை, சொறி, சிரங்கு, கரப்பான் போன்ற நோய்கள் அனைத்தையும் நாம் குணப்படுத்திக்க முடியும். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த முக்காவேலை பட்டை கஷாயம் தயாரிப்பது எப்படி, அவை வேறு எந்த மாதிரியான நோய்களை குணப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவிற்கு நாம் தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக கஷாயங்கள் காய்ச்சும் பொழுது 2-3 டம்ளர் கூட தண்ணி எடுத்துக்கலாம். அது நம்ம வீட்டில் எவ்வளோ ஆட்கள் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தபடி தண்ணியை சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இந்த மரப்பட்டையினுடைய சிறு துண்டுகளாக இதை நாம் நறுக்கி வச்சிருக்கிறோம். இதை தண்ணியில் போட்டுக்கலாம். அடுத்தது பூண்டு. பொதுவாகவே இன்னைக்கு பூண்டு நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகளில் இந்த பூண்டு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியது. நம்மளுடைய இரத்தத்தில் உள்ள தேவையற்ற கொழுப்புக்களை கரைத்து வெளியேற்றக்கூடியது. இதை தினந்தோறும் நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு மாரடைப்பு போன்ற நோய்களிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். அதே போல் மிளகு பொதுவாகவே சுரம், காய்ச்சல் உள்ளவர்களுக்கு இந்த சும்மாவே ஒரு மிளகு ரசம் வச்சு கொடுத்தாலே போதும், அவர்களுடைய உடம்புல உள்ள சகல விதமான விஷத்தன்மையும் நீங்க பெறும். சீரகம் வயிற்றில் உள்ள கோளாறுகளையும் வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் தீர்க்க வல்லது இந்த சீரகம். இதில் ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கலாம். தேவையான அளவு இந்துப்பு. இந்த முக்காவேலையினுடைய பட்டையில் இது போல் கஷாயம் வைத்து சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய சமூலமே நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடியது தான். இந்த சமூலத்தை நிழலில் உலர்த்தி பொடி செய்து சூரணமாக வைத்து கொண்டு குழந்தைகளுக்கு காலை மாலை என்று 2 வேளையும் ஒரு 3-4 தினங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வருவதன் மூலமாக அவர்களுக்கு இந்த மாந்தம் என்று சொல்கின்ற அந்த நோய் குணமாயிடும். வயிற்றில் ஏற்படக்கூடிய மப்புத்தன்மை குறைந்துவிடும். அவர்களுக்கு இந்த செரிமான கோளாறு உள்ள குழந்தைகளுக்கும், மலபந்தம் உள்ள குழந்தைகளுக்கும், மலக்கட்டு ஏற்பட்டு அதில் கிருமி தொற்று ஏற்பட்ட குழந்தைகளுக்கு 2-3 தினங்களுக்கு குழந்தைகள் மலம் போகாமலே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்கும் இதை கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு அந்த மலச்சிக்கல் நீங்க பெறும். வயிற்றில் உள்ள கிருமி தொற்றுகள் அனைத்தும் வெளியேற்றப்படும். நுண் கிருமிகள் அழித்து வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த முக்காவேலை கீரை. இதை நாம் பயன்படுத்தி கண்டிப்பாக பயன்பெற முடியும். இப்போ இந்த கஷாயத்தை நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். பொதுவாக கஷாயம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே பெரியவங்களுக்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு வெறுப்பான பொருள் மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கிற கூட்டு பொருள் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ளக்கூடிய பூண்டு, மிளகு, சீரகம், உப்பு இதை தான் சேர்த்துருக்குறோம். இது ஒரு கசப்புத்தன்மையோ இல்லை இதற்கு பத்திய முறையோ அல்லது இதற்கு பக்க விளைவுகளோ எதுவுமே கிடையாது. இந்த முக்காவேலை கஷாயத்தை காலை மாலை என்று 2 வேளையும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் கொடுப்பதன் மூலமாக குளிர் ஜுரம், வாத ஜுரம் போன்ற நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். அதே போல் நுரையீரலில் கட்டியுள்ள கோழையை அகற்றக்கூடியது. சளி, இருமல், கபம் போன்ற நோய்கள், காச நோய் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்துக்கும் ஒரு சிறந்த பலனளிக்கக்கூடியது. கண்டிப்பாக நாம் இதை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியம் பெற முடியும். மீண்டும் வேறொரு மூலிகையுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.